23 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி செலோ போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, ஏன் இந்த முடிவை காவல்துறையினர் எடுத்திருக்காங்க? என்னுடைய பின்னணி என்ன? தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தற்பொழுது ஹரியானா பஞ்சாப் எல்லையில் போராடி வரும் விவசாய சங்கங்கள் மீதான ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்பாலாவினுடைய காவல்துறை ஆணையர் ஜஷான்ஷிப் சிங் ரத்தன்வாதா தனது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 13ஆம் தேதி முதல் பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டமானது விவசாய சங்கங்கள் சார்பாக நடைபெற்று வரும் நிலையில் பொது சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாகவும் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறி இந்த ஒரு வழக்குகளை தற்பொழுது ஹரியானா மாநிலத்துடைய காவல்துறை பதிவு செய்துள்ளது. மிக முக்கியமாக கிசான் மஸ்தூர் மோர்ச்சா, அது மட்டுமல்லாமல் பாரதிய கிசான் யூனியன் உள்ளிட்ட விவசாய சங்கங்களை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகள் மீது இந்த ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டது. 2 காவலர்கள் உயிரிழந்தது மற்றும் 30 காவலர்கள் சிகிச்சைக்காக காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஒரு வழக்குகளானது போடப்பட்டுள்ளது எனவும் உரிய விசாரணை என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அம்பாலா காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கொலை குற்றம் உள்ளிட்ட வழக்குகள் பிரிவுகளின் கீழும் தற்பொழுது இந்த விவசாயிகள் மீதான ஒரு வழக்கை தற்பொழுது ஹரியானா காவல்துறை என்பது பதிவு செய்திருக்கிறது. மொத்தம் 6 வழக்குகள் ஆனது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மீதான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்ற ஒரு நோட்டீஸ்கள் தற்பொழுது விவசாய சங்கங்களுக்கு ஹரியானா மாநிலத்துடைய காவல்துறை சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்குகளின் கீழ் உரிய நடவடிக்கைகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் என்பது விரைவில் எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது ஹரியானாவுடைய அம்பாலா மற்றும் ஜிண்ட் பகுதியினுடைய காவல்துறை ஆணையர்கள் அதிகார அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய போராட்டம் தற்காலிகமாக 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று ஹரியானா மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இதற்கு கடும் எதிர்ப்புகளையும் வேளாண் சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.